சரிடாப்பா, அடுத்து நான் பார்க்க போற கதை என்னன்னு சொன்னாப்பா நேரம். நேரம் டைம். நேரம் இங்க நேரம் என்று சொல்றது என்ன? முதலாவது இவரை எங்களால என்ன செய்யலாது, கண்ட்ரோல் பண்ண இயலாதுன்றது முதலாவது விளக்கி. நேரத்தை எங்களால கண்ட்ரோல் பண்ண இயலாது, நேரம் தான் எங்களை கண்ட்ரோல் பண்ண விளங்குது. ஆக மொத்தத்துல நான் விஷயத்துக்கு வாரன் வழியாக்க நான் ஒரு விஷயம் என்று சொல்ல வேணும். இவரை என்ன செய்யலாது, எங்களால கண்ட்ரோல் பண்ண இயலாதுடா. அவர் தான் எங்களை கண்ட்ரோல் பண்ற. அவர் தான் என்ன செய்யறார், உங்களை கண்ட்ரோல் பண்றது. அது அர்த்தம் என்னண்டாப்பா? அந்த அர்த்தம் இவர் ஒருவரோடையும் சார்ந்து நிக்க மாட்டார், ஒருவரோடையும் என்னது சார மாட்டார், ஒருவரோடையும் சேர மாட்டார். என்னது, ஒருவரோடையும் சார மாட்டார், மற்றவர்களை சார்ந்து வாழ மாட்டார் என்றதான் பொருள். அப்ப இவருக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பிரதான ஒரு பேர் ஒன்று இருக்குது. என்னது? சாராமாரி. இது வரைவு கதை கேட்க, வரைவு கதை கேட்க நான் சொல்லி தருவன் சாராமாரி. என்ன சாரா? ஒன்றிலையும் சார மாட்டார், ஒன்றிலையும் சார மாட்டார். தான் உண்டு தண்டவாடு, தான் உண்டு தண்டவாடு, சார மாட்டார். ஒரு தடவையும் தங்கி இருக்க மாட்டார், டிபெண்ட் பண்ண மாட்டார். அவர் உண்டு பாட்டுக்கு அவர் ஓடிக்கொண்டே இருப்பார், அவ்வளவுதான். அதான் சொன்னான், முதலே சொன்னான், நேரத்தை நாங்கள் கட்டுப்படுத்த இயலாது, நேரம் தான் எங்களை கட்டுப்படுத்தும். நேரம் தானே எங்களை கட்டுப்படுத்தும். அதான் சாராமா. ஓகே, அதான் சாரா மாறி. அப்ப இதை நான் வரைவில் அங்க சொல்லி இருக்க வேணும். நான் வரைவு முறை என்று போட்டு சொல்ல இல்லை. அப்ப இதுகளை வச்சு மெக்கானிக்ஸ் வைக்க சொல்லுவேன். சரிதான் பாப்போம். இந்த நேரம் என்று சொல்றது உண்மையா நேரத்தை நாங்கள் எவ்வாறு வகை குறிக்க போறோம்னு சொன்னா மெக்கானிக்ஸ்ல ஒரு இயக்கமானது ஸ்டார்ட் ஆக டைம் இஸ் ஈக்குவல் டு 0. அதான் விஷயம். ஒரு இப்ப ஸ்டாப் வாட்ச் எடுக்கிறோம், ஒரு ஸ்டாப் வாட்ச் எடுக்கிறோம். அப்ப ஸ்டாப் வாட்ச் எடுத்துட்டு ரேஸ் ஸ்டார்ட் ஆகிற கணத்தில, விசில் ஊதின கணத்தில அல்லது சுவத்து சத்தம் சுட்ட கணத்தில ஸ்டாப் வாட்சை நாங்க என்ன செய்யறோம், ஒன் பண்றோம். அப்ப ஒரு இயக்கம் ஸ்டார்ட் ஆக அதிண்ட நேரம் என்னது, t is equal to 0. அப்போ எந்த ஒரு இயக்கமும் ஸ்டார்ட் ஆக அதனுடைய நேரமானது 0 இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப நேரம் என்று சொல்றது ஒரு இயக்கம் ஸ்டார்ட் ஆக அதனுடைய நேரம் 0 என்று எடுக்கிறோம். 0 ஒன்று நாங்க என்ன செய்யறோம், கருதுறோம். கருதி கொண்டு அப்ப அந்த இயக்கம் எப்ப பினிஷ் ஆகுதோ, எப்ப முடியுதோ, அப்ப அந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆனதா நேரத்தை நான் ஸ்டாப் வாட்ச் ஒன் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். அது ஸ்டாப் வாட்ச் ஓடிக்கொண்டிருக்கு. நீ அதுக்கு விழுந்தான பிறந்தான அதை படிக்காத, ஸ்டாப் வாட்ச் ஓடப்படாது, நேரம் ஓடப்படாது, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கு, ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப நீ எப்ப பினிஷ் பண்றியோ, அந்த மோஷன் அந்த நிகழ்வு எப்ப முடிவடையுதோ அப்ப நீ ஸ்டாப் வாட்ச் அமர்த்துவ திருப்பி. அப்ப உனக்கு அதுல இருந்து விளங்கும் என்ன விளங்க போன்னு சொன்னா, இதுல இருந்து அப்ப என்ன விளங்க போன்னு சொன்னா, ஒரு குறித்த நிகழ்வுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரு குறித்த நிகழ்வு, அதாவது இப்ப என்ன செய்வான், ஒருத்தன் ரன்னிங் ரேஸில ஓடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடித்து ரெக்கார்ட் வைக்கிறான், ரெக்கார்ட் வைக்கிறான் வைப்போம். அப்ப இந்த ரெக்கார்ட் என்னன்னு தீர்மானிக்கிறது இதுதான். ரெக்கார்ட் வைக்கிறான்னு சொல்றது ஒரு போதாரியும் இல்ல. அந்த 100 மீட்டரையோ அல்லது போன அந்த குறித்தளவு தூரத்தை என்னது, இதுக்கு முதல் ஒருத்தன் ஓடி ஒரு குறித்தளவு நேர லிமிட்டுக்கு ஓடி முடிச்சிருப்பான் அந்த குறித்த தூரத்தை. அதை விட குறைஞ்ச நேரத்துல அவன் ஓடி முடிக்கிறான். அவன் என்ன அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டான், அந்த ரெக்கார்ட் என்ன செய்தான், பிரேக் பண்ணிட்டான். என்னதான் பொருள்? ஆக மொத்தத்துல நேரம் என்று சொல்றது என்னத்தை வச்சு அவதானிக்கிறதா, ஒரு இயக்கமானது ஸ்டார்ட் பண்ணிக்க டைம் என்ன இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்து அது முடிவடையக்க நாங்க என்ன செய்யறோம், முடிவடையக்க இருக்கிற நேரத்தை பார்க்க, முடிவடையக்க நேரத்தை பார்க்க. ஓகே, அப்படி பார்க்க அந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு ஒரு நேர கால அவகாசம் எடுக்கும். பாருங்க, ஒரு சும்மா சொல்ற 100 மீட்டர் ரேஸ் ஒரு எத்தனை செகண்ட்ல, ஒரு 90 ஒரு 100 மீட்டர் ரேஸ் என்ன ஒரு 85 செகண்ட், அது
85 செகண்ட்ல ஓடி முடிக்கிறான்னு சரி, ஒரு நிமிஷத்துல ஓடி முடிக்கிறான். 60 செகண்ட்ல ஓடி முடிக்கிறான்னு ஒரு நிமிஷத்துல ஓடி முடிக்கிறான்னு வைப்பான். 100 மீட்டர் ரேஸ் ஒரு நிமிஷத்துல ஓடி முடிக்கிறான்னு சொன்னா அது என்னடாப்பா? அந்த நிகழ்வுக்குரிய எடுக்கிற நேரம். அப்ப இதுல விளங்க வேண்டியது, ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணின பிறகு அங்க நடக்கிற நிகழ்வுக்கு இவர் பாத்திரவாளி இல்ல, நேரம் பாத்திரவாளி இல்ல. அது ரெண்டு பாடு கோடிக்கொண்டிருக்கு. நீ விழுந்தா என்ன, கல்லு கிடந்து குத்தினா என்ன, ரத்தம் வந்தான, அதை பத்தி ஸ்டாப் வாட்ச் பார்க்க, அது நேரம் பார்க்க, நேரம் தண்டை பாட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டிருக்கும். அதான் நான் சொன்னேன், சாரா மாறி சார்ந்து இயங்க மாட்டாரப்பா. ஒருவருக்கும் பக்க பலமா சார மாட்டார், ஒருத்தருக்கும் என்ன செய்ய மாட்டார், பக்க பலமா சார மாட்டார். இங்கேயும் போகாத ஸ்டேபிலிட்டி, ஸ்டெபிலிட்டியோட இருப்பேன், ஸ்டேபிளா இருப்பார், அவர் ஸ்டேபிளா இருப்பார். ஓகே, ஸ்டேபிளா இருப்பார், சார மாட்டார். ஒரு சாராமார் ஒன்றோடையும் சாரம். இதான் நேரம். அப்ப நேரம் வந்த விஷயத்திற்கு அவ்வளவு நான் இப்ப பாரு, நான் ஏன் இந்த நேரத்துக்கு வந்தா அடுத்த விஷயம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாக்குள்ள போறேன், ஃபார்முலாக்கு போறேன், மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ஸ்க்கு போறேன். ரெண்டு விஷயத்த நேரம். அப்ப நேரம் என்று சொல்றது என்னது? ஒரு குறித்த நிகழ்வுக்கு ஒரு குறித்தளவு கால அவகாசம் எடுக்கும். ஒரு குறித்த நிகழ்வுக்கு என்ன செய்யும்? ஒரு குறித்தளவு கால அவகாசமானது எடுத்துக்கொள்ளப்படும். அந்த கால அவகாசத்தை வச்சு கொண்டு நாங்க என்ன செய்வோம்? அந்த இயக்கத்தை அப்படிப்பட்ட இயக்கம் வந்து தீர்மானிக்கலாம். அந்த கால அவகாசங்களை வச்சு நாங்க என்ன செய்யறது? கால்குலேஷனுக்கு உபயோகித்து கொள்ளுவோம். விளங்குதா? கால்குலேஷனுக்கு உபயோகிக்கலாம். அந்த கால்குலேஷன் வச்சு கிராஃப் ஜியோமெட்ரிகளுக்கு போகலாம், கிராஃப்ஸ் விளங்குதுல, கிராஃப்ஸுக்கு போகலாம். அப்ப இதுதான் நேரம். ஓகே, அளவுடைகளுக்கே சொல்லியிருப்ப நேர அளவீட்டு திட்டங்கள் சொல்லி மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட், இப்படி செகண்ட் வழியா மைக்ரோ செகண்ட், உதாரண செகண்ட் வழியா அளவுடைய நேரத்தை அளவிடுவது, நேரங்களுக்கு இழிவணிக்க ஒவ்வொரு ஸ்டாப் வாட்சுக்கும் ஒவ்வொரு லீஸ் கவுண்ட், எல்லா கதையும் காய்ச்சிருப்போம் நம்ம. அதுல இருந்து கதை கேளலாம் சரிதானா? அப்ப ஸ்டாப் வாட்ச் சொல்றது நேரத்தை அளவிடுக்கும் கதை கருவி. விலங்குதான நேர அளவிடுக்கு பயன்படுத்தப்படுற கருவி ஸ்டாப் வாட்ச், நிறுத்தல் கடிகாரம். ஓகே, அப்ப நேரம். அப்ப நாங்க என்ன சூஸ் பண்ண போறோம்? ஒரு இயக்கம் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்க அந்த இன்ஸ்டன்டேனியஸ்ல டைம் எவ்வளவு? 0. அந்த கணத்துல நேரம் சைவரத்தை எடுத்துக்கொண்டுதான் நாங்க மிச்சத்தை வகை குறிக்க செய்து கொண்டு போறோம். ரெண்டாவதான் நான் நீங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லி இருப்பேன். சரிதானடாப்பா? ஓகே, நேரத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லிருப்பேன். ஓகே ஓகே, சரி, மிச்சத்தை தொடர்ந்து பார்ப்போம். சரிடாப்பா, இப்ப நான் 3 விஷயம் பார்த்துட்டேன். வடியாக்காவில் நான் 3 விஷயம் பார்த்துட்டேன், சொல்லி தந்துட்டேன். ஒன்று, இது தூரம், இடப்பெயர்ச்சி, நேரம், 3 விஷயம் சொல்லி தந்தேன். இந்த 3ம் வந்து என்ன மாதிரியான ஆக்கள்? வடியாக்கம், தூரம், இடப்பெயர்ச்சி, நேரம். இந்த 3 விஷயமும் பார்த்திருக்கிறேன். இந்த 3ஐயும் வச்சுக்கொண்டு ஒரு என்னது ஃபார்முலாவுகள் அமைக்கப்படும் வழியாக்கம். இப்ப நான் கருத போற என்னன்னு சொன்னா, முதலாவது 3ஐயும் வச்சுக்கொண்டுதான் அமைக்க போறேன் வழியாக்கம். 3ஐயும் வச்சுக்கொண்டு அமைக்க போறேன். முதலாவது அமைக்க போறது என்னன்னா கதிக்கான ஃபார்முலா. கதி என்றா பிரேக்கெட் ஸ்பீட், கதி, கதிக்கான ஃபார்முலா அமைக்க போறேன். என்னுடைய ஃபார்முலா இவர் கதி என்று சொல்றது என்னது? முதலாவது கதி என்று சொல்றது ஸ்கேலர். ஏன் ஸ்கேலர் என்று சொல்றேன்னு சொன்னார் கதிய. ஏன் ஸ்கேலர் என்றா இட்ஸ் does not depend on direction. It does not depend any direction. ஒரு டிரெக்ஷன்ல தங்குவதே இல்ல. சோ அதனால ஸ்கேலர் கதி. அதனால என்னது கதி என்று சொல்றது ஸ்கேலர். ஓகே, இப்ப இந்த கதிக்குரிய ஸ்பீடுக்குரிய நான் என்னது ஒரு வரைவிலக்கணம் ஒன்று எடுக்க போறேன். கதி என்று சொல்றது தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் படியாக்கவனி இதை வச்சு கொண்டு நான் கதை கதைக்க போறேன். கதி என்று சொல்றது தூரத்தின் கீழ் நேரம். அப்ப இவர் என்னது ஸ்கேலர் என்று சொன்னான். இவர் ஸ்கேலரா இருக்கிறதுக்கு மற்றும் ஒரு காரணம்
டிரெக்ட் என்னது டிஸ்டன்ஸ், என்னது டிஸ்டன்ஸ், தூரம் சொல்ற டிஸ்டன்ஸ் என்ன கனியா ஸ்கேலர் குவாண்டிட்டி, டிஸ்பிளேஸ்மென்ட் தான் வெக்டர் குவாண்டிட்டி. சோ டிஸ்டன்ஸ் ஸ்கேலரா இருக்கிறதால கதி ஆல்சோ ஸ்கேலர் என்று கதைச்சு கொள்றோம், இப்படி கதைச்சு கொள்ளுகின்றோம். இப்ப எனக்கு வடியாக்காவணி ஒரு விளக்கம் ஒன்று தரப்போன்ற உனக்கு. ஒரு மாணவனானவன் வடியாக்காவணி ஒரு மாணவனானவன் ஒரு குறித்த நிலையிலிருந்து ஒரு ஏனும் நிலையிலிருந்து பி எனும் நிலையை அடைய வேண்டிய தேவைப்பாடு மாணவனுக்கு உள்ளது. மாணவன் ஒருவனுக்கு ஏன் நிலையிலிருந்து பி என் நிலையினை அடையும் தேவைப்பாடானது உள்ளது. அவன் அதற்காக தனக்கு தெரிந்த ஒரு குறித்த பாதையினை தெரிவு செய்து கொண்டான். அப்பாதையினுடைய மொத்த நீளமானது 500 மீட்டர் ஆகும். அப்பாதையினுடைய மொத்த நீளமானது 500 மீட்டர் ஆகும். அப்புள்ளி ஏயிலிருந்து பிஎன் அப்பயணத்திற்கு அவன் எடுத்துக்கொண்ட நேரமானது ஒரு 100 செகண்ட்களாகும். அப்பயணத்திற்கு அவன் எடுத்துக்கொண்ட நேரங்கள் 100 செகண்ட்களாகும். எனவே அவனுடைய கதியானது எவ்வளவு 5 மீட்டர் பெர் செகண்ட் என்று அமையும். எனவே அவனுடைய கதியானது எவ்வளவு அமையும் 5 மீட்டர் பெர் செகண்ட் அமையும். ஏன் நான் இப்ப இதை சொன்னான்டா, இதை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன், ஒரு விஷயத்துக்கு வர போறேன் வழியாக்காம. அவனுடைய பயணம் செய்த பாதையினுடைய மொத்த நீளம் வந்தவளவு 500. அந்த பயணத்துக்கு அடுத்த நேரம் வந்தவளவு 100. சோ அவனுடைய கதி எவ்வளவு 5 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப கதி 5 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப தூரத்தை நேரத்தால பிரிச்சோம்னு சொன்னாங்களுக்கு என்ன வருகுது, கதி தூரத்தை நேரத்தால பிரிச்சோம்னா கதி. இதற்கு பிறகு நான் இதை சொல்லி போட்டு அந்த கதைக்கு வாரு, நம்ம சுகமா உனக்கு விளங்கு. வெலோசிட்டி வேகம், வெலோசிட்டி வேகம். வேகம் எனப்படுவது என்னது, இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். ஆகவே அதே ஏனும் புள்ளியிலிருந்து பி எனும் புள்ளிக்குரிய மிக குறுகிய தூரமானது 400 மீட்டர் என வகை குறிக்கப்படுகின்றது. 400 மீட்டரினை கடப்பதற்கு அவன் எடுத்த நேரம் எவ்வளவு, அவன் எடுத்த 400 மீட்டர் தூரத்தினை கடப்பதற்காக அவன் எடுத்துக்கொண்ட நேரம் வந்து எவ்வளவு ஒரு 220 எவ்வளவு 100 அப்படி சொல்லுவோம் சரி 80 செகண்ட்கள். எனவே அவனுடைய கதி பின்வருமாறு அமையும். அவனுடைய கதியானது பின்வருமாறு அமைகின்றது. அவனுடைய கதி எப்படி, அவனுடைய வேகமானது வெலோசிட்டியானது பின்வருமாறு அமைகிறது 5 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப விஷயத்த கவனம். 5 மீட்டர் பெர் செகண்ட் என்னது, ஏண்ட புள்ளியில கிழக்கு நோக்கி சும்மா போற நேரம்டா வந்து என்னது வேகம் வந்து என்ன சாமானடாப்பா, எங்களுக்கு வேகம் வந்து காவிக்கணியும் இல்லடாப்பா, என்ன வெக்டர் குவாண்டிட்டியில 5 மீட்டர் பெர் செகண்ட் என்னது, என்ன இங்காலி பக்கமா போகுது, இங்காலி பக்கமா கிழக்கு நோக்கி என்ற மாதிரி போகுது. ஓகே, இப்ப நான் ஒரு ஃபார்முலா சொல்ல போறேன்னா இதுதான் ஃபார்முலா. ஆனா இதை நிறுவி எடுக்க போறது வேற மாதிரி, லிமிட் ஃபங்க்ஷன் போட்டு நிறுவி எடுக்க போறேன்னு வழியாக. என்னண்டாடாப்பா என்னண்டா, இப்ப வேற எனக்கு ஏ என்ற புள்ளியில இருந்து வேற உனக்கு நான் இதுல படத்தை போறேன். ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளிக்கு அந்த மாணவன் இப்படி போனவன். ஏ என்ற புள்ளியில இருந்து மாணவன் பி என்ற புள்ளிக்கு இப்படி போனவன். இதுதான் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதான் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதை அப்படி போட்டு வரேன். ஓகே, இந்த திசை வரையில ஓகே, இந்த திசை இல்ல ஓகே. இந்த திசை என்ன வரையும் நான் இப்படி போடுறேன். சும்மா வச்சு நான் இப்ப அப்படி போடுறேன். நான் படம் கறி போடுறதுனால அப்படி போடுறேன்.
அப்ப அவன் இந்த இப்படி ஓடின தூரம் எவ்வளவு 500 மீட்டர். 500 மீட்டர் தூரம் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? 100 செகண்ட் எடுக்குது. சோ ஓகே, இவ்வளவு. அப்ப 5 மீட்டர் பர் செகண்ட். இது 5 மீட்டர் பர் செகண்ட். இப்ப ஏல இருந்து பிக்கு போக வரியா கவனி. ஏல இருந்து பிக்கு போக வரியா கவனி. இந்த விஷயத்த கவனி. இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏல இருந்து பிக்கு போறான். எவ்வளவு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? எவ்வளவு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? 400 மீட்டரா? 400 மீட்டரை பயணிக்கிறதுக்கு எனக்கு இப்படி பயணிக்க, அதே 400 மீட்டர் இப்படி பயணிக்க 80 செகண்ட் எடுத்திருக்குது. 80 செகண்ட் எடுத்துக்கு. அப்ப 80 செகண்ட் எடுக்க முடியாது. கவனி, இங்க இருந்து இந்த பாதைக்கான போறதுக்கு 80 செகண்ட். இப்படி போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது? 100 செகண்ட். ஓகே, 100 செகண்ட். 100 செகண்ட் எடுத்து. அப்ப இங்கே மங்களோட 5 மீட்டர் பர் செகண்ட் வருது, இங்கே 5 மீட்டர் பர் செகண்ட் வருது. இப்ப இதுல இருக்கிற கதின்னு சொல்றது, இதுல இருக்கிறது வேகம். இப்ப நான் கேட்க போற விஷயம், இந்த கதியும் வேகமும் சமனா இருக்குது. எனவே ரெண்டும் சமனா இல்ல. எனக்கு இந்த கதிக்கு எனக்கு என்ன சொல்லலாது? டிரெக்ஷன் சொல்லலாது. ஆனா இந்த வெலோசிட்டிக்கு எனக்கு என்ன சொல்லலாம்? டிரெக்ஷன் சொல்லலாம். எனக்கு என்ன சொல்லலாம்? வெலோசிட்டிக்கு டிரெக்ஷன் சொல்ல முடியும். ஓகே, வெலோசிட்டிக்கு டிரெக்ஷன் சொல்ல முடியும். இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது வடியா கவனி. இன்னொரு விஷயம், இப்ப நான் என்ன சொன்னான்? ஏல இருந்து பிக்கு போறதுக்கு அவன் இந்த பாதையை சூஸ் பண்ணி போனான்னு சொன்னா எவ்வளவு? 100 செகண்ட்ல 500 மீட்டர்ல கடப்பான். இந்த பாதையை சூஸ் பண்ணி போனான்னு சொன்னா, இந்த பாதையால இங்க இருந்து இங்க போறதுக்கு இந்த பாதை எடுத்தாங்கன்னா 80 செகண்ட்ல அவன் என்ன செய்வான்? கடந்து முடிச்சிருவான். 5 மீட்டர் பர் செகண்ட். அப்ப இங்கே 5 மீட்டர் பர் செகண்ட் நம்பர். இப்ப நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, இப்ப அவன் இப்படித்தானாப்பா போனவன். வடியாக்கவன் எப்படி போனவன்? இப்படித்தான் போனவன். இந்த பாதையை சூஸ் பண்ண, அதாவது இந்த பாதையை பி என்று போடுறேன், இந்த பாதையை கியூ என்று போடுறேன். பி என்ற பாதையை சூஸ் பண்ணினவன் பி என்ற பாதையை சூஸ் பண்ணேக்க அவன் பயணம் செய்த தூரம் 500 மீட்டர். அதுக்கு அவனுக்கு தேவைப்பட்ட நேரம் 100 செகண்ட். ஆனா இப்ப நாங்கள் பாரு என்னன்னு போட போறோம். இப்ப கியூ என்ற பாதையை சூஸ் பண்ணேக்க இப்ப நாளுதான் போறோம் பாரு. கியூ என்ற பாதையை சூஸ் பண்ணேக்க இடப்பேச்சு 400 மீட்டரை சூஸ் பண்ணேக்க அவனுக்கு இப்படித்தான் போனவன். அவன் இப்படி போன நேரத்தை போட்டா என்ன வரும்? விளங்குதா? எப்படி போனது? இந்த நேரத்தை போட்டா அவன் இந்த பாதைக்குரிய நேரம் எடுத்தவன் 100 செகண்ட். அப்ப இந்த 100 செகண்ட் போட்டவங்களுக்கு என்ன வருது? 4 மீட்டர் பர் செகண்ட் வருது. 4 மீட்டர் பர் செகண்ட் வருது. விளங்குதா? விளங்குதா விஷயம்? விளங்குதா? அதாவது அவனுடைய பயணப்பா 500 மீட்டருக்கு தானப்பா 100 செகண்ட் எடுத்து கொண்டான். ஏல இருந்து பிக்கு போனவன். ஆனா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கும் அதே தூரத்தை போட்டாங்களுக்கு என்ன செய்யும்? வேகம் குறைஞ்ச வேகம் வருது. 4 மீட்டர் பர் செகண்ட் வருது. விளங்கிக்கொண்டு இந்த விஷயங்கள். ஆகவே ஒரு இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா, இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா, என்னத்தை சொல்ல வாருன்னு சொன்னா, இப்படி எல்லாம் கேள்வியில் வந்திருக்கு. குழப்பி வச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் கேள்வியில் வந்திருக்கு. அதாவது ஒரு குறித்த இயக்கத்திற்கு வரியாக்காம ஒரு குறித்த இயக்கத்துக்கு, அதாவது இப்ப நான் சொல்ல போற விஷயம் இதான் மெயின் பாயிண்ட், முக்கிய பாயிண்ட். ஒரு குறித்த இயக்கம், அதாவது என்னது? பி வழியே வந்தது பிணிச்சாக்கி அந்த பாதை வழியே போயிருக்க எவ்வளவு நேரம் எடுக்குன்றதை போட்டுத்தான் அவருக்குரிய கதி காண வேணும். விளங்குது? 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 அதே போல வேகம் என்று சொன்னா என்னடா? வேகம் என்று சொன்னா எப்படி காண்றேன்னு சொன்னா, அந்த இடப்பேச்சி அடைகிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? 80 செகண்ட் எடுக்குதல்ல? 80 செகண்ட். அப்ப அதன் வழியே போக அவர் 80 செகண்ட்ல 400 மீட்டர் 80 செகண்ட்ல சென்றடைவார். எனவே அப்ப அவருக்கு என்னது? 5 மீட்டர் பர் செகண்ட். அதாவது எந்த இயக்கத்துக்கு எந்த நேரம் இருக்குதோ அந்த நேரத்தை தான் போனவர். பி என்ற இடத்துக்கால பயணிக்கிறதுக்கு 100 செகண்ட் எடுத்தது. சோ அவற்றை அது இது. இனி கியூ என்ற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கால பயணிக்கிறதுக்கு அவருக்கு 80 செகண்ட் எடுக்குது. எனவே அவற்றை வெலோசிட்டி 5 மீட்டர் பர் செகண்ட் வருது. அப்ப இந்த ரெண்டுமே போண்டா
ரெண்டுமே இப்போ ஒன்றா. இவருக்கும் 5 மீட்டர் per செகண்ட் கதியில தான் பயணிச்சிருக்கார், இவரும் 5 மீட்டர் per செகண்ட் கதியில தான் பயணிச்சிருக்கார். அப்ப இந்த ரெண்டு பொண்டா இல்ல, ரெண்டு பொண்டா இல்ல. ஒன்று வந்து கதி, அடுத்தது வேகம். கதிக்கு என்னது எண்ணிக்கணியம், என்னது என்ன என்ன இல்ல, அதாவது என்ன இல்ல, டிரெக்ஷன் இல்ல. மற்றவருக்கு என்ன இருக்குடாப்பா, டிரெக்ஷன் இருக்குது. இப்ப வேற அப்ப ஏலிருந்து அதே நேரத்தை வழியாக்கணி, அதே நேரத்தை அது வழியாக்கணி. இதே இந்த 100 செகண்ட 400 மீட்டர் போயக்க கொடுத்திருப்பான்னு சொன்னா அவன் என்ன கொஞ்சம் சிலுவா போயிருப்பான். முதல் போன மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு போதுல 5 மீட்டர் per செகண்ட், முதல் 5 மீட்டர் per செகண்ட் வந்தது. 5 மீட்டர் per செகண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா போறான். எதோட ஒப்புடைக்க 4 மீட்டர் per செகண்ட் ஒப்புடைக்க. அப்ப என்னது கொஞ்சம் சிலுவா போகலாம் என்றது பொருள். விளங்குதா? அதாவது இதுல 3 கதை இருக்குது. முதலாவது இந்த 500 மீட்டருக்குனால போறதுக்கு அவனுக்கு 100 செகண்ட் எடுத்து அவன் கதை 5 மீட்டர் per செகண்ட். இப்ப 400 மீட்டர், இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 400 மீட்டருக்குனால போயிருக்க அவனுக்கு எடுக்கிற கதி, அவனுக்கு எடுக்கிற நேரம் வந்து 80 செகண்ட் சொன்னா அவனுக்கு வர வேகம் வந்து எவ்வளவு 5 மீட்டர் per செகண்ட். 5 மீட்டர் per செகண்ட் குறித்த டிரெக்ஷன்ல இந்த டிரெக்ஷன்ல எவ்வளவு 5 மீட்டர் per செகண்ட். அதே போல இப்ப அதே டிஸ்டன்ஸ் 400 மீட்டர் per செகண்ட் சொல்லப்படுற டிஸ்டன்ஸ் அவன் அதே 100 செகண்ட்ல தான் போய் முடிக்க போறான்னு சொன்னா, அதே இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 100 செகண்ட்ல போய் தான் முடிக்கிறான்னு சொன்னா, அப்ப அவனுக்கு என்னது 4 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டி வரும், வேகம் வரும். அதே டிரெக்ஷன் இல்லங்க, என்ன ஷார்டர் டிஸ்டன்ஸ்ல அதே டிரெக்ஷன்ல வரும். ஆக மொத்தத்துல முதல் என்னது போன வேகத்தை காட்டிலையும் இப்ப போன வேகம் அது குறைவாக இருக்குது. முதல் போன வேகத்தை காட்டிலையும் இப்ப போன வேகம் அப்படியா இருக்குது, குறைவாக இருக்குது. அப்ப நீ விளங்கிக் கொள்ள வேண்டியது இப்படிதான் கேள்விகள் வரும். கேள்வி வரும் சொன்னா கேள்வி பாருங்க, ஒரு பாரு கேள்வியின் போக்க சொல்ல போறேன், கேள்வியினுடைய போக்க சொல்ல போறேன். ஒரு மாணவன் ஒருவன் குறித்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகின்றான். என்னது அவன் பயணிப்பதற்கு தனக்கு தெரிந்த ஒரு பாதையினை சூஸ் பண்ணுகின்றான். அந்த பாதையினுடைய நீளமானது 500 மீட்டர். அப்பாதையினுடைய மொத்த நீளமானது 500 மீட்டர். 500 மீட்டர் பாதையை கடப்பதற்கு இறுதி புள்ளியை அடைவதற்கு அவன் 100 செகண்ட் எடுத்தது. எனவே அவனுடைய கதியினை துணிஞ்சாச்சு, கதியினை துணிஞ்ச. இரண்டு புள்ளிகளுக்கு இடப்பட்ட மிகவும் குறைந்த குறுகிய தூரம் 400 மீட்டர் ஆகும். 400 மீட்டர் தூரத்தினை 80 செகண்ட் நேரத்தில் பயணம் செய்து முடிப்பதற்கு அவன் பயணிக்க வேண்டிய வேகம் அவ்வளவு 5 மீட்டர் per செகண்ட். ஓகே, அதே 400 மீட்டர் தூரத்தினை, அதே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதே ஷார்ட் டிஸ்டன்ஸை 100 செகண்ட் அதே நேரத்துல போறதுக்கு அவனுக்கு எடுக்கிற வேகம் அவ்வளவு 4 மீட்டர் per செகண்ட். அப்ப நாங்கள் இதையும் ஒப்பிடலாம். இதையும் தானடா அப்பா ஒப்பிடலாம். எனக்கு வேகங்களை ஒப்பிடலாம். விளங்குதா? ஒரே திசையில இருக்கிறவர் ரெண்டு திசையும் உண்டு, டிரெக்ஷன் உண்டு, கருமன் வேறு. அப்ப ரெண்டையும் என்ன செய்யலாம்? ஒப்பிடலாம். ஒரு ஆள் கூட ஒரு ஆள் குறைவு. அப்ப ரெண்டையும் என்ன செய்யலாம்? அப்ப ஒப்பிடலாம். விளங்குதல்ல? இந்த விஷயத்தை விளங்கிக்கோ. அப்ப வேற என்னது? கதியையும் வேகத்தையும் நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? அதுனாப்பா கருமன வேணுமெண்டா என்ன செய்து கொள்ளலாம். ஆனா வந்து என்னது? கதியையும் வேகத்தையும் எனக்கு ஒப்பிடுறேன் இல்ல ஒரு. ஆனா வேகங்களை என்ன செய்யலாம்? ஒப்பிடலாம். வேகங்களை நாங்கள் என்ன செய்யலாம்? ஒப்பிடலாம். ஒரு ஆளோட இன்னொரு ஆள் ஒப்பிடலாம். டிரெக்ஷன்களை உண்டாக்கி எடுத்துப்பாரு. இவன் டிரெக்ஷன் 5 மீட்டர் per செகண்டோட போனா என்னது 80 செகண்ட்ல 400 மீட்டர் அடைவேன். அதே 400 மீட்டரை 100 செகண்ட்ல அடைய வேணும் என்று சொன்னா அவர் 4 மீட்டர் per செகண்ட் வேகத்தோட பயணிச்சா. கொஞ்சம் சிலுவா போனா சரி, சரியா? நான் பாஸ்டா நடந்து போனா டக்கண்டு போயிடலாம். கொஞ்சம் மெதுவா போனோம்னு சொன்னா என்னது? கொஞ்சம் போறதுக்கு இருக்கிற நேரம் கூடுதல். அப்ப சைக்கிள வந்து நான் பாஸ்ட் ஓடி போனா டக்கண்டு போய் சேர்ந்துருவேன். கொஞ்சம் மாறி பாடி மெதுவா போனேன்னு சொன்னா என்னது? போற நேரமும் என்ன செய்யும், எடுக்கிற நேரமும் என்ன செய்யும்? கூடும். அதான் இந்த விளக்கம். விளங்குதல்ல? விளங்குதல்ல? அப்போ எனக்கு கதியண்டா என்னன்னு தெரியும், வேகமண்டா என்னன்னு சொல்லி போட்டேன். கதியண்டா என்னன்னு சொல்லி போட்டேன், வேகமண்டா என்ன சொல்லுவேன். இனி வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவுகளை என்ன நிறுவி எடுக்கிறேன்னு பாப்போம். சரி, இனி வந்து என்னது? மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவுகளை என்ன நிறுவி எடுக்கிறேன்னு பாப்போம். ஓகேடாப்பா? ஓகே.
சரியாப்பா இங்க பார் இப்ப பார் நான் ஒரு விஷயம் எழுத போறேன் எனக்கு இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி நான் என்னன்னு சொல்றேன் டெல்டா எக்ஸ் என்று சொல்றேன் வடியாக்கவங்க டெல்டா எக்ஸ் என்று சொல்றேன் இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்றேன் டெல்டா எக்ஸ் என்று சொல்றேன் அதாவது இந்த டெல்டா எக்ஸ் என்று சொல்றது மிக குறுகிய ஒரு இடப்பெயர்ச்சி மிக குறுகிய நேரம் ஒரு மிக குறுகிய தூரம் அந்த இடப்பெயர்ச்சி என்று சொன்னது இடப்பெயர்ச்சினா திசை இருக்குது காவிக்கணியம் இடப்பெயர்ச்சி டெல்டா எக்ஸ் திசையும் இருக்குது பருமன் வந்து மிக குறுகியது அதே போல நேரம் இவருக்கு இந்த இடப்பெயர்ச்சியை அடைகிறதுக்கு இவருக்கு எடுக்கிற நேரம் டெல்டா டி நேரம் ஓகே டெல்டா டி நேரம் இப்ப நான் செய்ய போற விஷயத்த கவனி வேகம் வெலோசிட்டி அந்த வேகம் என்றதுக்கு என்ன நிபந்தனை கொடுக்க போறேன்னா வேகம் சமன் என்ன எழுத போறேன்னு சொன்னா என்ன எழுத போறேன்டா வரியா கவனி என்ன எழுத போறேன்டா லிமிட் டெல்டா டி கோஸ் டு 0 அதாவது டெல்டா டி பூஜ்ஜியத்தின் ஆடைக்க டெல்டா எக்ஸ் ஓவர் டெல்டா டி ஓகே டெல்டா எக்ஸ் ஓவர் டெல்டா டி லிமிட் டெல்டா டி பூஜ்ஜியத்தின் ஆடைக்க அதாவது கீழே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் என்னது பூஜ்ஜியத்தின் ஆடைக்க இதர் பூஜ்ஜியத்தின் அதாவது இந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா டெல்டா டி சைவரா போயிட்டு சொன்னா டெல்டா எக்ஸ் என்னது பூஜ்ஜியம் தானடா வேதன் அப்ப எங்களுக்கு இதைத்தானடாப்ப நாங்க என்னன்னு எழுத போறோம்னு சொன்னா dx over dt வடியாக்கம் இதைத்தான் நாங்க என்ன எழுத போறோம்னு சொன்னா dx over dt அதாவது இந்த டெல்டா எக்ஸ் ஓவர் டெல்டா டி நாங்க என்ன எழுத போறோம் dx over dt dx over dt என்று சொல்றது என்னண்டாப்பா dx over dt என்று சொல்றது dx over dt அதாவது இங்க பார் எங்களுக்கு இத நான் இப்படி போட போறேன் dt ன்னு சொல்றது இத நான் இப்படி போட போறேன் எப்படி போட போறேன்டா மாற்றம் பாரு dx over dt நான் இப்படி எழுத போறேன்னு சொன்னா x2 minus x1 இன் கீழ் என்ன இந்த என்னது இப்படி போறேன் x2 minus x1 இன் கீழ் t2 minus t1 அதாவது dx என்று சொல்றது இடப்பெயர்ச்சியில வார என்னது மாற்றம் அப்ப எனக்கு வேகம் என்று கதைக்கப்படுவது எனக்கு dx என்று சொல்றது மாற்றம் dx over dt dx over dt அத பாருங்க டெல்டா x over டெல்டா t ன்னு சொன்னா இல்ல இங்க டெல்டா x என்று சொல்றது டெல்டா x over டெல்டா t ன்னு சொன்னா அதாவது இந்த டெல்டா t க்கு நான் லிமிட் எடுக்கிறேன்னு சொன்னா dx over dt என்று பேர் இந்த dx over dt என்று கதைக்கப்படுவது என்னன்னு சொன்னா என்னது இந்த இடப்பெயர்ச்சியினை வடியாக்கம் இந்த இடப்பெயர்ச்சியினை நேரம் குறித்து நான் என்ன செய்கின்றேன் ஃபர்ஸ்ட் டெரிவேட் பண்றேன் முதலாம் வகையீடு செய்கின்றேன் அப்ப dx over dt எனப்படுவது என்னது இடப்பெயர்ச்சிய நேரம் குறிச்சு வகையிட்டேன் என்று சொன்னா நேரம் குறிச்சு அவர் இடப்பெயர்ச்சிய நேரம் குறிச்சு வகையிட்டேன் சொன்னா எனக்கு என்ன வரும் வேகம் v அப்ப வேகம் சொல்றது என்னடாப்பா v வேகம் அப்ப நான் இப்ப இதுக்கு வரமுடிய நாங்கள் இப்படி எழுதி கொள்ளலாமடா இப்படி எழுதி கொள்ளலாம்னு சொன்னா இதை நான் தெளிவா எழுதுறேன்னு சொன்னா இந்த டெல்டா எக்ஸ் x2 minus x1 டெல்டா t t2 minus t1 நான் எப்படி எழுத போறேன்னு சொன்னா எனக்கு வேகம் எனப்படுவது என்னன்னு சொன்னா இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம் அப்ப x2 minus x1 over t2 minus t1 எனக்கு x2 minus x1 என்னது டெல்டா x over டெல்டா t இதுக்கு என்ன எடுக்கிறேன் லிமிட் டெல்டா x over டெல்டா t எனக்கு என்ன இருக்கிறேன் டெல்டா டி பூஜ்ஜியத்தினால ரெண்டு என்ன வரும் dx over dt that is equal to dx over dt so velocity that is equal to x dot
dx over dt that is equal to x dot. அதான் உங்களுக்கு என்ன அழைக்கப்படும் x dot. ஓகேயா, அது உங்களுக்கு என்ன அழைக்கப்படும் x dot. அப்ப நாங்கள் இதை நாங்க என்னன்னு விளங்கிக் கொள்ளலாம்னு சொல்லலாம். அப்ப இப்படி விளங்கிக் கொள்ளலாம். டெல்டா எக்ஸ் சொல்றது என்னது, இடப்பெயர்ச்சியில இருக்கிற மாற்றம் x2 மைனஸ் x1. ஓகே, x2 மைனஸ் x1. டெல்டா டி என்று சொல்றது, டெல்டா டி என்று சொல்றது அதாவது அந்த துணிக்க x1 என்ற நிலையில இருக்கு, அதான் இதுதான் நிலை பொசிஷன். x1 என்ற நிலையில இருக்க அவருக்குரிய நீ டைமை பார்த்தா t1. அதே போல x2 நிலைக்கு மாறிட்டு t2. அப்ப x2 நிலையில இருந்து x1 நிலைக்கு இந்த சேஞ்ச் பண்ண நிலை மாற்றத்தின் போது எடுத்த நேரம் இது t2 மைனஸ் t1. அப்ப x2 மைனஸ் x1 என்ற நிலை மாற்றத்துக்கு இடப்பெயர்ச்சி மாற்றத்துக்கு எடுத்த நேரம் t2 மைனஸ் t1. அப்ப வேகம் என்ன சொல்லப்படுவது, வேகம் என்று வகை குறிக்கப்படுவது என்னன்னு சொன்னா, வேகம் எனப்படுவது என்னண்டா இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். வேகம் எனப்படுவது என்னது, இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். அப்ப வேகம் எனப்படுவது என்னன்னு கேட்டா நீ என்ன சொல்வ, இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். அதாவது ஒரு செகண்டில இடப்பெயர்ச்சி எவ்வளவு எப்படி மாறுது, ஒரு செகண்டில இடப்பெயர்ச்சியானது எப்படி மாறுது என்றதை கதைக்கிறதா உங்களுக்கு என்னவா இருக்குமாப்பா, வேகமாக இருக்கும். வேகமாக டெல்டா எக்ஸ் ஓவர் டெல்டா, இந்த டெல்டா எக்ஸ் ஓவர் டெல்டா டிக்கு நான் நினைக்கிறேன் லிமிட் எடுக்கிறேன். லிமிட் எடுத்தாங்களுக்கு என்ன வரும், dx over dt. dx over dt தான் என்னது, for the first derivation with respect to time. என்ன t குறிச்சு x வகையிடுறேன், முதலாவது வகையீடு செய்யறேன். முதலாவது வகையீடு வகைக்கு என்ன வருது, x dot. அதான் உங்களுக்கு என்னது, velocity. அப்ப v is equal to x dot. mathematical notation இல velocity என்னன்னு குறிக்கிறது x dot என்று குறிச்சு கொள்றது. இது மேத்தமேட்டிக்கல்ல இப்படி பயன்படுத்தி கொள்றது. v நாங்க என்னன்னு போட்டு கொள்றதுனாப்பா x dot என்ற மாதிரி போட்டு கொள்றது. விளங்குதா? அப்ப முதலாவது என்ன சொல்றது, நான் இடப்பெயர்ச்சி என்னது டெல்டா எக்ஸ் நேரன் டெல்டா டி. இதை வச்சுக்கொண்டு வேகத்துக்கான ஃபார்முலா இப்படி வருகுது. இதை நாங்க ஷார்ட் பண்ணி dx over dt எழுதலாம். அதே போல டெல்டா எக்ஸ்க்கு மாற்றம் தான், மாற்றம் எழுதலாம் x2 மைனஸ் x1. டெல்டா டி என்னது t2 மைனஸ் t1. அப்ப இதை போட்டு இதுக்கு மாற்றத்துக்கு போட்டு லிமிட் எடுக்க dx over dt வருது. அதான் அதே விஷயம் தான். இது இடையில எழுதிக்கிறேன், இது ஃபுல்லா ஃபார்மேட் ஃபுல்லா எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு x dot. எனது இடப்பெயர்ச்சியா நேரம் குறித்து ஃபர்ஸ்ட் டெரிவேட் பண்ணுகின்றேன். இடப்பெயர்ச்சியை நேரம் குறித்து என்ன செய்கின்றேன், ஃபர்ஸ்ட் டெரிவேட் பண்ணுகிறேன், முதலாவது வகையீடு செய்கின்றேன். இடப்பெயர்ச்சி நேரம் குறித்து முதலாவது வகையீடு செய்ய என்ன வரும், வெலோசிட்டி வரும், வெலோசிட்டி. ஓகே, இப்ப இது எங்களுக்கு என்ன இடத்துக்கு யூஸ் ஆகும், இது மேத்தமேட்டிக்கல் தான். அப்ப x dot. அப்ப இது எங்களுக்கு எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தரப்படுது. இங்க வர ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தரப்படுது. எப்படி எப்படி இங்க உங்களுக்கு f of x என்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தரப்படுது. சும்மா சொல்றேன், f of x என்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தரப்படுது. ஓகே, f of x என்ற ஒரு ஃபங்க்ஷன், x வர்க்கம் மைனஸ் x இதான் ஃபங்க்ஷன். x வர்க்கம் மைனஸ் x இது ஒரு ஃபங்க்ஷன். f of x என்று சொல்றது x இல் அமைஞ்ச ஃபங்க்ஷன், அதாவது இடப்பெயர்ச்சி ஃபங்க்ஷன். இப்ப எனக்கு கேட்கிற கேள்வி என்ன கேள்வின்னா, வெலோசிட்டியை காணடு கேட்கிறான். வெலோசிட்டியை காணடு கேட்கிறேன். அப்ப வெலோசிட்டி காணணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும், அப்ப எனக்கு ஃபங்க்ஷன் தரப்படுது வழியாக்காமணி x வர்க்கம் t மைனஸ் x. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தரப்படுது, x வர்க்கம் t மைனஸ் x. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தரப்படுது. இந்த ஃபங்க்ஷன் இல்ல இப்ப t குறிச்சு வரணும், நான் t குறிச்சு வகையிட வேணும். அப்ப t குறிச்சு வகையிட எங்களுக்கு என்ன வரணும், எங்களுக்கு என்ன வரணும், வெலோசிட்டி வரணும். எங்களுக்கு விடப்பெயர்ச்சி எங்களுக்கு என்ன வரணும், எங்களுக்கு என்ன வெலோசிட்டி வரும். அப்ப இவரை t குறிச்சு வகையிட்டேன்னு சொன்னா, இவரை நான் t குறிச்சு வகையிட்டேன்னு சொன்னா அப்ப என்ன வரும், அப்ப dx by dt t குறிச்சு வகையிட்டேன்டா. இவற்றை t இந்த ஃபர்ஸ்ட் என்ன x வர்க்கம், இது சைவர், இவரை t இல்லக்கா அப்ப சைவர் x வர்க்கம். அப்ப dx by dt என்னது x வர்க்கம். அப்ப இவர்கிட்ட வெலோசிட்டி ஃபங்க்ஷன் என்னப்பா x வர்க்கம் தான் இவற்றை வெலோசிட்டி ஃபங்க்ஷன் ஆக அமையும். விளங்குதா? இதுதான் மேத்தமேட்டிக்கல்ல இப்படி செய்யறதுப்பா. fx is equal to x வர்க்கம் t minus x ன்னு சொல்லி வந்த ஒரு ஃபங்க்ஷன், இவருக்கு நாங்க என்னது t குறிச்சு ஃபர்ஸ்ட் டெரிவேட் பண்றது. டெரிவேட் பண்ணக்கு உங்களுக்கு என்ன வரும், x வர்க்கம் வரும்.
அந்த எக்ஸ் ஒர்க்குன்னா அப்ப என்னவா இருக்கும், வெலோசிட்டி ஃபங்க்ஷனா இருக்கும். விளங்குது? அதெல்லாம் தியரி சொல்லுது, அதான் தியரி சொல்லுது. ஓகே, அதுதான் தியரி சொல்லுது. அப்ப நாங்க என்ன செய்யணும், நாங்கள் வெலோசிட்டிக்கு நாங்கள் பார்த்தாங்க. வெலோசிட்டி என்றா என்ன கதை என்று பார்த்தாங்க. வெலோசிட்டி என்று சொல்றது என்னது, எக்ஸ் டாட் வெலோசிட்டி என்று சொல்றது என்ன, எக்ஸ் டாட் கதை பார்த்தா என்ன சொன்னது பாப்போம்.